ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தில் டென்ட். இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஹாரர் ஆக்ஷன் மூவி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஹவுல். இந்த படத்துக்கு IMDbல 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான மூவி. இந்த படத்தோட ஃபுல் கதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவுல் 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ரெயினில் இருந்தே டிக்கெட் செக் பண்ணுற TTR அவனோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட பேர் தான் ஜோ. அவன் தான் இந்த படத்தில் ஹீரோ மாதிரி. ஜோ வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே அவனோட இடத்துல போய் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனுக்காக அவன் அப்ளை பண்ணியிருப்பான். அதோட லெட்டர் தான் இப்போ அவனுக்கு அமுச்சுட்ருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஜோ கூட வேலை செஞ்சவன் ஒருத்தன் வரான். அவன் சொல்கிறான், என்ன ஜோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அதை வந்து இந்த ஜோ கிட்ட சொல்லி அவனை வெறுப்பேற்றுறான். ஜோ வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறான். கென்னுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அடுத்து வர ட்ரெயினுக்கு நீ தான் போயணும் அப்படின்னு ஜோ கிட்ட அவன் சொல்கிறான். என்னால் முடியாது, இப்போ தான் நான் என்னோட ஷிஃப்ட்டையை பார்த்து முடிச்சுட்டு வரேன், நான் ஏன் போகணும் அப்படின்னு ஜோ கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே, நீ தான் யாருக்குமே ஃபைனுமே போட மாட்டியே, நீ தான் இந்த ட்ரெயினுக்கு போயாகணும்னு அவன் சொல்லிடுறான். சரி நானே போய் தொலைகிறேன்னு ஜோவும் ஒத்துக்கிறான். அப்போ பின்னாடி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பேர் தான் எலின். அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயினி. அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொருத்தங்கிட்டே டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டே போகிறான். அப்போ ஒரு பாட்டி கிட்ட போய் டிக்கெட் கொடுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்களோட தடி வந்து கீழே விழுந்துருது. இருங்க பாட்டி நான் எடுத்து 2 கீழே குமிறான். அப்போ ஒரு நாயை பார்த்து பயந்துடுறான். முன்னாடியே நாய் இருக்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னு அந்த பாட்டியை கேட்குறான். அந்த கிளவியை பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காத செல்லணும்னா அந்த நாயை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. சரின்ட்டு ஜோ அடுத்த பேசஞ்சரை போய் பார்க்குறான். டிக்கெட்டை காமிங்க மேடம் அப்படின்னு ஜோ கேட்குறான். நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்ட்டு அவளோட பேக்கில் எல்லாத்துலேயுமே டிக்கெட்டை தொலாவிட்டே இருக்கா. டிக்கெட்டை காணும். ஒருவேளை உங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஜோ சொல்கிறான். அப்போ முன்னாடி இருக்கிற ஒருத்தன் அவனோட கோட்டு ஜாக்கெட் எல்லாத்தையுமே கழட்டி குப்பை தொட்டிக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். மேடம் உங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஜோ சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, நான் தினமும் இந்த ட்ரெயினில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. சாரி மேடம் எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அவளும் வேண்டாம் வெறுப்பாக காசு எடுத்து ஜோ கிட்ட நீட்டுறா. ஜோ வந்து இருங்க மேடம் நான் உங்களுக்கு சேஞ்ச் தரேன்ட்டு சேஞ்ச் தந்துட்டு அடுத்த பேசஞ்சர் கிட்ட போய் டிக்கெட் வாங்குறான். டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறப்ப அவள் வந்து நீங்கள் இந்த வேலை பார்க்கறதுக்கு வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு கத்துறா. ஜோ வந்து அதை காதில் கேட்டு சரின்ட்டு எதுவுமே பேசாமல் அவன் அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறான். அடுத்ததாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட போய் டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ஜோவை கண்டுக்காம ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கான். மேடம் ப்ளீஸ் நீங்கள் உங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஜோ சொல்கிறான். அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் அவள் பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா. மேடம் டிக்கெட் ப்ளீஸ் அப்படிங்கிறான். சரின்ட்டு அவன் டிக்கெட் எடுத்து காமிக்கிறான். டிக்கெட் எடுத்து காமிச்சிட்டு ஃபோனில் இல்லடி இங்கே ஒருத்தன் என்னை பார்த்து ஜொல்லுட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜோவை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்ட டிக்கெட்டை பார்த்துட்டு ஜோ வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறான். அங்கே ஒருத்தன் காதில் ஹெட்செட் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் ஜோ டிக்கெட் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறான். அவன் பக்கத்துலேயே அவனோட வீட்டு சாவி, கார் சாவி, அப்புறம் டிக்கெட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு ஜோ அப்படியே ஒவ்வொருத்தங்கிட்டே டிக்கெட் எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு ஹீரோயினி எலன் வந்துகிட்டு இருக்கா. ஜோ சொல்கிறான், நீ இன்னைக்கு வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். இல்லை நான் நைட் அண்ட் மார்னிங் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதம் கொஞ்சம் பணம் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எலன் சொல்கிறா. நீ இந்த வேலையை விடலான் இருக்கியா அப்படின்னு ஜோ கேட்குறான். ஆமாம் காலம் ஃபுல்லுக்கு என்னால் இந்த மாதிரி சாண்ட்விச் பர்கர்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறா. உன்னோட ப்ரொமோஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் அது கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு அதனால் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு ஜோ சொல்கிறான். இல்லை நீ திரும்ப அப்ளை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா நீ நல்லவன் அப்படின்னு எலன் சொல்கிறா. சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு ஜோ கேட்குறான். இல்லை மார்னிங் அண்ட் நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் தான் சொன்னேன்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னொரு நாள் நம்ம பேசலாம் அப்படிங்கிறா. நீ திரும்பவும் ட்ரை பண்ணு அப்படிங்கிறா. சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படிங்கிறா. நான் இல்லை இதை சொல்லலை, நீ வந்து உன்னோட ப்ரொமோஷனை திரும்பவும் அப்ளை பண்ணு அப்படின்னு நான் அதை சொன்னேன் அப்படின்னு எலன் சொல்கிறா. அதுக்கப்புறமா அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஜோ வந்து எல்லாத்தையும் டிக்கெட் எல்லாமே செக் பண்ணிட்டு டிக்கெட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் போய் அவன் வந்து உட்காந்துக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நடுக்காட்டிலே நிற்குது. ஜோ அப்படியே மெதுவாக நடந்து போய் பார்க்குறான். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோன் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போகிறவன் பேசுகிறான். பயணிகளுக்கு மன்னிக்கவும், ட்ரெயின் தண்டவாளத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதனால ட்ரெயின் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் எடுத்துருவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஜோ வந்து அப்படியே பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போய் பார்க்கறான். எலன் கொண்டு வந்தது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு ஜோ கேட்கறான். என்ன விட இங்க பாரு நான் கொண்டு வந்தது எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறான். சரி இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஜோ வந்து அதை தூக்க பார்க்கறான். நான் அவனால தூக்க முடியல. பக்கத்துல இருந்தவன் இரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவன் அதை தூக்கி நிறுத்திட்டு எலன் கிட்ட அப்படியே நல்லா சீன் போடுறான். ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தவன் என்ன ஆச்சுன்னு வெளியே போய் அப்படியே லைட் அடிச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே போறான். ஜோ அப்படியே ஒவ்வொருத்தரா போய் பார்க்கறான்.
அங்கே இருக்கிற கிளவியும் என்னாச்சு ட்ரெயின் ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கும் தெரியல, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஜோ சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் வயசானவங்க ட்ரெயினில் இருப்பாங்க அப்படின்னு அக்கறையே கிடையாது அப்படின்னு அந்த கிழவன் சொல்கிறான். எங்களை விட போய் அவளை போய் பாரு, அவள் தான் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு அந்த கிழவன் சொல்கிறான். அந்த ஸ்கூல் பொண்ணு இருந்துக்கிட்டு ட்ரெயினுக்கு அந்த சைடு இந்த சைடும் போய் கண்ணாடியை பார்த்து எதுக்காக ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. மேம் கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஜோ சொல்கிறான். நான் இப்போவே வீட்டுக்கு போகணும், என்னோட ஃபோனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் நீ அவ்வளோதான் அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த கமெண்ட்மெண்ட் போகிறான். மேம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஒருத்திக்கிட்ட கேட்குறான். பார்த்தா தெரியலையா, என் பொருள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அவ கத்துறா. கோட்டெல்லாம் கழட்டி குப்பத்தில் போட்டுருந்தா கைஸ், அவங்ககிட்ட போய் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு ஜோ கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெயின் எப்போ எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை சார் எங்களுக்கே தெரியல, அந்த ரிப்போர்ட்டுக்காக தான் நானே வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜோ சொல்கிறான். இந்த கோட்டை கழட்டி போட்டான்ல கைஸ், இவன் பேர் தான் பில்லி. இந்த கேரக்டர் தான் எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போக போக இந்த கதையில் நீங்களே பார்ப்பீங்க. கீழே ஒருத்தன் என்னோட புக்கை காணோம் அப்படின்னு தொலாவிட்டு இருக்கான். இருங்க சார் நான் எடுத்துறேன். ஜோ கீழே இருந்து அவங்ககிட்ட புக் எடுத்துறான். எந்த பேஜ் என்ன படிச்சேன்னு மறந்துட்டேன் அப்படிங்கிறான். நீங்களே புக்கை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்ட்டு ஜோ சொல்கிறான். திரும்பவும் அந்த ட்ரெயினில் இருக்கிற மைக் கிட்ட போய் ஜோ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஆனால் அங்கேருந்து யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்புறம் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்டலாம் சொல்கிறான், பயணிகளுக்கு மன்னிக்கவும், ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவாங்க, உங்கள் ஒத்துழைப்புக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு ஜோ சொல்லிட்டு அங்கேயே உட்கார்றான். இங்கே வெளியே ட்ரெயின் ஓட்டிட்டு வந்தவன் அப்படியே ட்ரெயினுக்கு முன்னாடி போய் பார்க்குறான். ஒரு பெரிய மான் வந்து ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து ட்ரெயினில் சிக்கி இருக்கு. சரி இதை வெளியே எடுத்தாதான் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கே போக முடியும் அப்படின்ட்டு அவனே அதை வெளியே எடுக்க பார்க்குறான். அப்போ திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவன் எந்திரிச்சு பின்னாடி லைட் அடிச்சு பார்க்குறான். காத்துல மரம் எல்லாமே ஆடிட்டு இருக்கு. இங்கே ட்ரெயினுக்குள்ள ஒவ்வொரு பேசஞ்சரையும் காமிக்கிறாங்க. அந்த பெரிய மானை எப்படியோ ஒன்று வெளியே எடுத்துடலான்ட்டு அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். திரும்பவும் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு லைட் அடிச்சுட்டு யாரு அப்படிங்கிறான். ஏதோ ஒரு உருவம் அவனை வந்து அங்கே அடிச்சிருது. ட்ரெயினுக்குள்ள இருக்கிறவளுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே கண்ணாடியில் அந்த ரத்தம் தெளிக்குது. அப்படியே ட்ரெயினுக்கு கீழே காமிக்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தவனை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தவன் பில்லி இவங்களெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த சோடா புட்டி சொல்றான், நான் பேஜை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பில்லி கிட்ட சொல்றான். ஜோ எந்திரிச்சு அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட் நடந்து போறான். அங்க அந்த ஸ்கூல் பொண்ணு உட்காந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரெயின்ல சிகரெட் குடிக்கிறது தப்பு அப்படிங்கிறான். நீ வாயை மூடிட்டு போ அப்படின்னு அவ சொல்றா. சிகரெட் உடனே பிடுங்கி கீழே அமிச்சிடறான். ஜோ நடந்து போறப்ப அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன், நான் வேணா இறங்கி ட்ரெயினை தள்ளிட்டா அப்படின்னு ஜோ கிட்ட கிண்டல் பண்ணிட்டு போறான். ஜோ உடனே அந்த ட்ரெயின் ஓட்டிட்டு இருந்தவன் அவனோட இடத்த போய் பாக்குறான். அப்ப எலன் அங்கிருந்து உட்கார்ந்துட்டு இருந்தவன் எந்திரிச்சு வந்து, ஜோ நான் எவ்வளவு தட்டினாலுமே அவர் திறக்க மாட்டேறாரு அப்படிங்கிறா. ட்ரெயின்ல இருக்கிற மைக்கிலுமே எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க அப்படிங்கிறான். ட்ரெயின் ஓட்டிட்டு இருந்த இடத்துலையுமே யாருமே இல்லை. ஜோ வந்து கதவை திறந்து டோனின்னு கத்திட்டு கதவை மூடிடுறான். எலன் கிட்ட நீ போய் பேசஞ்சரை கவனி அப்படிங்கிறான். ஆமா பேசஞ்சர் பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு எலன் சொல்றா. சரி நீ போய் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தாச்சு ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஜோ சொல்றான். சரின்ட்டு அவளும் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க போகிறான். ட்ரெயினை திறந்து வெளியே லைட் அடித்து பார்க்குறான். அங்கே செடியில் ஏதோ ஒன்று அசைகிற மாதிரியே இருக்குது. நல்லா லைட் அடித்து உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ எலன் வந்து ஏதாச்சும் தெரியுதா அப்படிங்கிறா. இல்லை ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு ஜோ வந்து அந்த கதவை மூடிடுறான். ட்ரெயினில் இருக்கிற ஃபோனில் கால் பண்ணி ரயில்வே ஜங்ஷன் கிட்ட பேசுகிறாங்க. ஹலோ நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், எங்கள் ட்ரெயின் வந்து ஈஸ்ட் பெர்க் காட்டிலேயே நின்றுச்சு, எங்களோட டிரைவரையும் காணோம் அப்படின்ட்டு ஜோ சொல்கிறான். உங்களோட பிரச்சனை எங்களுக்கு புரியுது, இங்கெல்லாம் புயல் அடிக்கிறதுனால மரம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு, அதனால் நாங்கள் வர்றதுக்குமே 4 மணி நேரம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே சிக்னல் இல்லாமல் ஃபோன் கட் ஆயிடுது. ஜோ போய் எல்லா பேசஞ்சர்கிட்டையுமே ட்ரெயின் எப்படியோ எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். 4 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு எல்லாருமே தொணன்னு ஜோ கிட்ட ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கிளவி டிரைவர் என்ன சொன்னார், ட்ரெயின் இப்போ எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறா. டிரைவர் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஜோ சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிறவன் நான் போய் டிரைவர்கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு போகிறான். மேம் நீங்களாம் அப்படி போகக்கூடாது அப்படின்னு ஜோ தடுக்கிறான். ஏன்னா டிரைவர் எங்கே போனார்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு ஜோ சொல்லிடுறான். ஐயோ இப்போ ட்ரெயின் போகுமா போகாது அப்படின்னு அந்த கிளவனும் கேட்குறான். டிரைவரை காணோன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன். மேம் நானும் அப்படியே இருந்து டிரைவரை தான் தேடிட்டு இருக்கேன், இதை சொன்னால் நீங்களாம் பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லவே இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறான். அப்போனா நம்ம எல்லாம் இந்த நடுக்காட்டிலே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் அப்புறம் திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அந்த பாட்டு கிட்ட இருந்தவன் கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியா இருக்கீங்களா, இங்க இருந்துட்டு எல்லாருமே சத்தம் போட்டு கத்துறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பில்லி கேட்கறான். எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்கி கீழே நடந்து போகலாம், இங்கிருந்து அடுத்த ஸ்டேஷன் எப்படியோ 2 மைல் 3 மைல் தான் இருக்கும், அங்க போக போக நமக்கு போன்ல கூட சிக்னல் கிடைக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இது நல்ல யோசனையா இருக்கு, எல்லாம் வெளியே நடந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜோ வந்து யாருமே வெளியே இறங்கக்கூடாது அப்படிங்கிறான். ஏன் போகக்கூடாது அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க.
மேம் எங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் யாருமே வெளியே போகக்கூடாது, உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பாவேன், அப்புறம் என் வேலையே போயிடும் அப்படின்னு ஜோ சொல்கிறான். ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன் கதவை திறக்க பார்க்குறான். சார் உங்களால் அந்த கதவை திறக்க முடியாது, அதுக்கு சாவி இருக்குது அப்படின்னு ஜோ சொல்கிறான். அப்போ அந்த சாவி உங்ககிட்ட இருக்கா, நீ வந்து திற அப்படின்னு அவன் சொல்கிறான். சார் வெளியே போய் உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு, நான் தான் உங்களை பார்த்துக்கணும், அப்புறம் என் வேலையே போயிடும் அப்படின்னு ஜோ சொல்கிறான். இங்கே பாரு நாங்கள்லாம் பேசுகிறோம், உன் வேலைக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, நீ போய் கதவை திற அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சார் வயசானவங்களாம் இருக்கீங்க, நீங்களாம் ட்ரெயினை விட்டு இறங்குறது நல்லதில்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த கிளம்பி எழுந்திரிச்சு இங்கே பாரு நாங்களாம் வேகமாகவே நடப்போம், போய் கதவை திற அப்படிங்கிறான். எல்லாரும் ஜோ கிட்ட ப்ளீஸ் கதவை திற அப்படிங்கிறாங்க. சரி நீ கண்டிப்பாக என் வேலை போயிட்டு அவனும் கதவை திறக்க போகிறான், அதெல்லாம் கவலைப்படாத நாங்கள் இருக்கலாம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவன் கதவை திறந்துடுறான். எல்லாருமே அப்புறம் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறாங்க. எல்லாருமே அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்தே இருங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு ஜோ சொல்கிறான். அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன் சரி சரி ஓகே உங்கள் கையில் தான் டார்ச் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா எல்லாருமே அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு செடிக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஜோ வந்து அப்படியே டார்ச்சை அந்த சைடு திருப்புறான். அதுக்கெல்லாம் யாருமே பயப்படாதீங்க, அது ஏதோ மிருகமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப செடிக்குள்ளே ஏதோ ஒன்று போகிற மாதிரியே இருக்குது. அந்த கண்ணாடி போட்டிருக்கலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே பயந்துக்கிறாங்க. இருங்க நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜோ போகிறான். பின்னாடியே எலனும் போகிறான். அப்போ கீழே ஜோ லைட் அடித்து பார்க்குறான். எலன் வந்து ஜோ என்ன லைட் அடித்து பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறான். டிரைவர் அங்கே கொடூரமாக செத்து கிடக்கிறான். அதை பார்த்துட்டு ஜோவும் எலனும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பேசஞ்சர் எல்லாரையுமே இங்கே யாருமே நிற்காதீங்க, எல்லாருமே திரும்ப ட்ரெயினுக்கே போங்க அப்படின்ட்டு எல்லாருமே அங்கேருந்து ட்ரெயினுக்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் குடுன்னு ஸ்பீடாக ஓடுறாங்க. இந்த கிளம்பும் பின்னாடி மெதுவாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று துரத்திட்டே வருது. ட்ரெயினோட கதவு அங்கே லாக்கில் இருக்குது, இதை திறங்க சாவிங்க அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. அப்புறம் ஜோ அங்கேருந்து ஓடி வந்து அந்த ட்ரெயினோட கதவை திறக்கிறான். எல்லாம் உள்ளே ஏறிடுறாங்க. அப்புறம் எலன் வந்து ஜோ உள்ளவா அப்படிங்கிறா. அவங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த கிளவியும் மெதுவாக அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோ அவங்க ரெண்டு டக்குன்னு வாங்க அப்படின்னு கத்துறான். அட போச்சுடா அப்படின்ட்டு ஜோ வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறான். அந்த கிளவியும் இருங்க ட்ரெயினை மூடிடாதீங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஓடி வந்துடுறாங்க. அந்த கிளவி வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளவனை ஏற்றி விட்டுறான். அந்த கிளவி ஏறுறப்ப ஏதோ ஒன்று அந்த கிளவியோட காலை பிடிச்சிருது, அது உடவே மாட்டுது. இவங்க எல்லாருமே உள்ளே இழுக்கிறாங்க, அது வந்து வெளியே இழுக்குது, தூக்கி போடுது இந்த கிளவியை. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த கிளவியை உள்ளே இழுத்துறாங்க. கிளவியோட காலை ஏதோ ஒன்று பயங்கரமாக கீறிடுது. இவங்களை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சீட்டில் படுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த கிளவியை படுக்க வைக்கிறாங்க. ஸ்கூல் பொண்ணு அதை பார்த்துட்டு கத்துறா. அவளுக்கு வேறு ரத்தம் வேறு போயிட்டே இருக்குது. பக்கத்தில் இருந்தவன் இந்தாங்க என்னோட கோட்டை வச்சு கட்டுங்கன்னு கோட்டை கழட்டி கொடுக்குறா. பில்லி வேற தலையில் கை வச்சுட்டு என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அந்த சோடா புட்டி வெளியே டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பில்லி போய் அதை என்ன மிருகன்னு பார்த்தியா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். எலன் வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறா. ஜோ வந்து இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்க போகிறான். ரத்தம் வேற நிற்காம வந்துக்கிட்டே இருக்கு. எலன் வந்து அவளோட கையை வச்சு அழுத்துறா. ஆனால் ரத்தம் அப்பவுமே நிற்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த கிளவி கல்ல மருந்து ஊற்றி கட்டு போட்டு விட்டுறாங்க. கதவு சரியாக மூடி இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஜோ உடனே நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறான். பில்லியும் சோடா புட்டியும் லைட் அடித்து கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டம்முன்னு ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. உடனே எல்லாரும் அமைதியாக இருங்கங்கிறாங்க. ஜோ வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். ட்ரெயினுக்கு வெளியே ஏதோ ஒன்று அதோட கையை வச்சு கீறிக்கிட்டே போகுது. எல்லாரும் அது என்ன சத்தங்கிறாங்க. அந்த ஹெட்செட் மாட்டிகிட்டு இருந்தவன் நம்ம நல்லா இங்கேயே வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறான். அப்போ ஏதோ ஒன்று ஊழையுற சத்தம் கேட்குது. எல்லாருமே அப்படியே சைலண்டாக திருன்னு முழிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் அங்கேருந்து போயிடுது. பில்லி அப்பாடா தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிறான். இவங்களை வேற நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன் சொல்கிறான். எலன் வந்து ஜோவை பார்த்து ஜோ எந்திரி ஜோ ஏதாவது பண்ணு அப்படிங்கிறா. ஜோக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் அவனுக்கு அப்படியே மயக்க வர்ற மாதிரி திருன்னு முழிக்கிறான். ட்ரெயினில் இருக்கிற ஃபோனில் கால் பண்ணலான்ட்டு ஜோ கால் பண்ணுறான். ஆனால் அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. பில்லி அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிறான். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஃபோன் தான் வேலை செய்ய மாட்டேது அப்படிங்கிறான். ஆனால் பில்லி சொல்கிறான் இன்ஜினை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரெயின் போகும் அப்படிங்கிறான். எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியாது, உனக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஜோ கேட்குறான். கொஞ்சம் எனக்கு ஓட்ட தெரியும், எங்கள் அப்பா இதெல்லாம் சரி பண்ணுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபியூல் எங்கேயாச்சும் லீக் ஆகிட்டு இருக்கும், அதை நம்ம அடைச்சிட்டோம்னாவே ட்ரெயினுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை இங்கேருந்து மூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பில்லி சொல்கிறான். சரி ஓகே இதை போய் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு ஜோ சொல்கிறான். ஜோ வந்து உதவி வர்றவங்களையும் நம்மளாம் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அந்த கிழவன் சொல்கிறான் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க, என் மனைவிக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறான். ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன் உங்கள் ஆதங்கம் எங்களுக்கெல்லாம் புரியுது, ஆனால் வெளியே போனால் நம்ம அந்த கரட்டி கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிறான். அந்த ஸ்கூல் பொண்ணு சொல்லுது வெளியே இருக்கிறது ஒன்றும்
கரடி கிடையாது, கரடி அப்படி சத்தம் போடாது அப்படிங்குது. எலன் கேட்குறா, அப்பன்னா அதெல்லாம் என்ன ஓனாயா? ஓனாயெல்லாம் ஆனால் ஒரு இடத்துல இருக்காது இல்லை. அப்போ அந்த சோடா புட்டி சொல்கிறான், ஆனால் இந்த காட்டில் ஓனாயி கரடி அப்படிங்கிற எந்த விலங்குமே இருக்காது அப்படிங்கிறான். அப்போ அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தோம், அப்போனா இங்கே இருக்கிறது என்ன, இது எந்த மிருகம்னாச்சு யாராச்சும் சொல்லுங்களே அப்படிங்கிறான். அடிப்பட்ட அந்த கிளவி சொல்லுது, அது பார்க்கறதுக்கு சாதாரண மிருகம் மாதிரியே தெரியல, ஒரு மனுஷன் மாதிரியே இருந்தது அப்படிங்குது. எல்லாத்தோட மூஞ்சியுமே காமிக்கிறாங்க. எல்லாத்தோட மூஞ்சிலுமே ஆய் போகிற அளவுக்கு பயங்கர பயமாக இருக்காங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிறவ, டிரைவருக்கு என்னாச்சு, எங்ககிட்ட எதையோ மறைக்கிறீங்க, மறைக்காம சொல்லுங்க அப்படிங்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது எலன் சொல்கிறா, சத்தம் வேற ட்ரெயினுக்குள்ளேருந்து வருது அப்படிங்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் பயத்திலேயே கேட்குறா. ஜோ வந்து உடனே பக்கத்தில் இருக்கிறத கையில் எடுத்துட்டு உடனே அது என்னன்னு பார்க்கறதுக்காக போகிறான். பின்னாடியே பில்லியும் போகிறான். எல்லாரும் அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவனா பார்க்குறாங்க. சரி நானும் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் அவங்க பின்னாடியே போகிறான். 3 பேரும் அப்படியே மெதுவாக அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஜோ கிட்ட இருக்கிறத அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தவன் பிடிங்கிட்டு அவன் முன்னாடி போகிறான். நீ போய் கதவை திற அப்படிங்கிறான். ஜோ வந்து அப்படியே அந்த பாத்ரூம் கதவை திறக்கிறான். வெளியே வந்து ஒரு குண்டை உழுகுறான். அப்போ தான் ஜோ சொல்கிறான், அட இவரும் உங்களை மாதிரி ஒரு பேசஞ்சர் தான் அப்படிங்கிறான். அப்போ தான் அந்த குண்டு பையன் அவங்க கிட்டலாம் சொல்கிறான், ஐயோ நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனே தாண்டி வந்துட்டேனே அப்படிங்கிறான். பக்கத்தில் இருந்தவன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறா. அடுத்த ட்ரெயினை பிடிச்சி நான் எப்படியோ அடுத்த ஸ்டேஷன் போயாகணும் அப்படின்னு அந்த குண்டை சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, உன்னோட பயணம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த கிளவியோட காலை பார்க்குறாங்க. அந்த காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுவும் அந்த கிளவிக்கெல்லாம் உடம்புலாம் கொதிக்குது, ஜுரம் வேற அடிக்குது. பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி எந்திரிச்சு போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட பேசுகிறான். அப்போ அந்த ஸ்கூல் பொண்ணு சொல்கிறா, அவங்களுக்கு வேற ரொம்ப ரத்தம் போயிருக்கு, அவங்களுக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்குறா. அந்த லேடி சொல்கிறா, அதெல்லாம் பயப்படாத, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அந்த லேடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. அப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ட்ரெயினோட கதவை ஏதோ ஒன்று தட்டுது. எல்லாருமே அப்புறம் எந்திரிக்கிறாங்க. இந்த லேடியும் அப்படியே எந்திரிச்சு அந்த ட்ரெயினோட கதவு கிட்ட போகிறா. ஜோ உடனே முன்னாடி போய் இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போகிறான். ஆனால் அந்த சவுண்டு ட்ரெயினுக்கு மேலே கேட்குது. அப்புறம் ட்ரெயினுக்கு மேலே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே இருக்குது. ட்ரெயினோட லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. அப்போது அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு ஒரு கால் வருது. எல்லாருமே உடனே எடுத்து பேசு அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு ஃபோன் எடுத்து, ஹலோ அம்மா நாங்கள் இங்கே காட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு பின்னாடியே பேசிட்டு போகிறா. அப்போ ட்ரெயினுக்கு வெளியே இருந்து ஒரு மிருகம் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. அப்போ அந்த லேடி வந்து ஸ்கூல் பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு கையை நீட்டுறா. ஆனால் அந்த சோடா போட்டு அந்த லேடியை பிடிச்சி இழுக்கிறான். வேணாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் செத்துருவீங்க அப்படிங்கிறான். ட்ரெயினுக்கு மேலே அந்த பொண்ணை கொடூரமாக கடிச்சு கொதறுது. அந்த பொண்ணோட ரத்தம் அப்படியே ட்ரெயினோட ஜன்னலில் ஒழுகுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கேருந்து கத்திட்டு ஓடுறாங்க. எல்லாரும் அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஓடிடுறாங்க. அந்த லேடி வந்து அந்த சோடா புட்டியை என்னை ஏன் பிடிச்ச, நான் இந்நேரம் அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பேன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி திட்டுறா. இல்லை நீங்களும் போயிருந்தீங்கன்னா நீங்களும் செத்துருப்பீங்க, அதனால தான் நான் உங்களை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா அந்த சோடா புட்டி சொல்கிறான். அப்படியே எல்லாருமே பயத்தில் மாற்றி மாற்றி புலம்புறாங்க. அப்போ தான் அந்த கிழமை சொல்கிறான், எல்லாரும் சண்டை போடாதீங்க, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, அது ஒரு மிருகம், நம்மெல்லாம் மனுஷங்க, நமக்கு மூளை இருக்குது, அதை எப்படி கொல்றதுன்னு எல்லாருமே திட்டம் போடுங்க அப்படின்னா அந்த தாத்தா பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பிளானை போட்டு இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த ட்ரெயினை சுற்றியுமே நல்லா அடைக்கிறாங்க. அப்போ ஜோ வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுறான், எல்லா பேசஞ்சரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒரு பேசஞ்சர் மட்டும் இல்லை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த குண்டன் தான் காய்ஸ். அந்த குண்டனுக்கு அவசரமாக ஆய் வருதுன்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஆய் இருக்கிறதுக்காக போயிடுறான். அவனை தேடிட்டு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பாத்ரூமுக்கு ஜோவும் போயிடுறான். சீக்கிரமாக வெளியே வா அப்படின்னு ஜோ சொல்கிறான். ஆனால் அந்த குண்டனால் கதவை நீக்க முடியல, ஏன்னா கதவு உள்ள லாக் ஆயிடுது. ஜோவும் இங்கே கீயை வச்சு வெளியே நீக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனாலையும் நீக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மேலே அந்த மிருகம் மறுபடியும் வந்துடுது. மேல் பகுதியை பிச்சுட்டு அது பாத்ரூம்குள்ளே வந்து அந்த குண்டனை அப்படியே சரமாரியாக கடிச்சு கொன்றுது. ஜோ வந்து அதை பார்த்து பயந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் கதவை நீக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நீக்க முடியல, ஏன்னா அந்த சைடு இருக்கிற அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருக்கிற மொட்டையாக அந்த கதவை லாக் பண்ணி வச்சிருக்கான். அப்போ தான் அந்த மிருகம் பாத்ரூம் கதவை உடச்சிட்டு ஜோ முன்னாடி வந்து நிற்குது. ஜோ பயங்கரமாக பயந்துடுறான். அப்போ கரெக்டாக கதவை திறந்து ஜோவை உள்ளே இழுத்துறாங்க. அந்த கதவையும் மூடிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த கதவை அடைக்கிறாங்க. பக்கத்தில் அந்த ஹெட்செட் மாட்டி இருக்கிற மொட்டை தலையன் அவன் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அவங்க அடைச்சி வச்சிருந்த அந்த பொருள் எல்லாத்தையுமே உடச்சிட்டு அந்த மிருகம் உள்ளேயே வந்துடுது. எல்லாருமே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எலன் அதை பார்த்துட்டு அப்படியே சாக்கிலேயே அவன் அங்கேயே நிற்கிறான். ஜோ வந்து வா அப்படின்ட்டு அவளை இழுத்துட்டு ஓடுறான். அப்போ அவன் வந்து கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த மிருகம் ஜோவோட மூஞ்சிக்கிட்ட போய் கத்துது. உடனே எலன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து அந்த மிருகத்தை குத்திடுறா. அந்த மிருகம் எலனை ஒரே அடி அடிச்சிருது. அவள் பறந்து போய் எங்கேயோ அங்கே விழுகிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த மிருகத்தோட சண்டை போடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சோடா புட்டி ஒரு பெரிய கோடால் எடுத்துகிட்டு வந்து அந்த மிருகத்தோட நெஞ்சிலேயே போட்டுறான். அந்த மிருகம் அங்கேயே கீழே விழுந்துருது. அந்த மிருகத்தை விடாமல் அந்த சோடா புட்டி வெட்டுன்னு வெட்டி கொன்னுறான். பக்கத்தில் இருக்கிறவ விடு அது இறந்துருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மிருகத்தை பார்க்குறாங்க. அது பார்க்கறதுக்கு
பாதி மனுஷனாட்டமும் பாதி ஓனாய் மாதிரியும் இருக்குது. இது ஏதோ ஒரு பரவற வியாதியாக தான் இருக்கும். இது எப்படியோ கடிச்சு பரவி தான் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மிருகம் எந்திரிச்சு ஊளையிடுது. ஜோ அங்கிருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதோட தலையிலேயே அடின்னு அடித்து அது தலையே இல்லாமல் பண்ணிடுறான். பக்கத்தில் இருக்கிற அந்த கிழவிக்கும் அந்த வியாதி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவளும் கொஞ்சமாக அந்த ஓனாய் மனுஷனாக மாறிட்டு இருக்கா. உடனே அந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருந்த மொட்டத்திலையும் அவங்களுக்கும் அந்த வியாதி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களையும் நம்ம அடித்து கொண்டரலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. ஜோ அங்கிருந்து நடந்து வந்து அந்த மொட்டத்திலையும் அடிச்சிடறான். அந்த மொட்டத்திலையும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே பெல்ட் எடுத்து இவனை கட்டி போடு, அவங்களையும் கட்டி போடு அப்படின்ட்டு 2 பேர்த்தையுமே கட்டி போட சொல்லிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா பில்லி வந்து ஜோ கிட்ட சொல்கிறான், நான் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன், இந்த ட்ரெயினோட ஃபியூல் ஒழுகிட்டு இருக்கும், அதை நம்ம அடைச்சிட்டோம்னாவே இந்த ட்ரெயின் இங்கேருந்து மூவ் ஆயிரும் அப்படிங்கிறான். ஆனால் என் கூட யாரோ ஒருத்தர் வெளியே வரணும் அப்படின்னு பில்லி சொல்கிறான். கீழே உட்காந்துட்டு இருக்கிற சோடா புட்டி உடனே எந்திரிச்சு நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ட்ரெயின் ஓட்டுற கம்பார்ட்மெண்ட் போயிட்டு பில்லி வந்து ஜோ கிட்டையும் எல்லன் கிட்டையும் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், என்னெல்லாம் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டெஃபினேஷனையுமே சொல்லிடுறான். பில்லியும் சோடா புட்டியும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி அந்த ஃபியூலை அடைக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. எல்லன் வந்து ஜோ கிட்ட கேட்குறான், எதுக்காக நீ அந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ண? ஏன்னா அது வந்ததுன்னா எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும், அதனால தான் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு ஜோ சொல்கிறான். அது இல்லாமலேயே உன்னை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஏன்னா நீ வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு எல்லன் சொல்கிறான். பில்லி வந்து ட்ரெயினுக்கு அடியில் போயிட்டு ஃபியூல் எங்கே லீக் ஆகிட்டு இருக்கோ அதை செக் பண்ணி அதை அடைக்கிறதுக்காக ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சோடா புட்டி கீழே லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பில்லிக்கு. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ளே அந்த ஸ்கூல் பொண்ணு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குது. உடனே இந்த சோடா புட்டி எந்திரிச்சு காட்டுக்கு நடுவில் லைட் அடிக்கிறான். பில்லி வந்து என்ன பண்ணுற, இங்கே லைட் அடிங்கிறான். ஆனால் அந்த சோடா புட்டி காட்டுக்குள்ளே லைட் அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போகிறான். மறுபடியும் என்னை காப்பாற்றுங்கன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. உடனே இந்த சோடா புட்டி இருங்க நான் வரேன், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு கோடாலி எடுத்துட்டு உள்ளே அப்படியே நடந்து போகிறான். மரத்துக்கு மேலே சவுண்டு கேட்குது. மரத்துக்கு மேலே லைட் அடித்து பார்க்குறான். ஒரு மிருகம் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் பயந்துட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே எல்லா ஓனாய் மிருகமுமே வந்துடுது. அவனை எல்லாமே சேர்ந்து அங்கேயே கடிச்சு கொண்டுருதுங்க. இந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருக்க அந்த சொட்டத்தில் பக்கத்தில் இருக்க அந்த கிளவியும் பார்த்தீங்கன்னா ஓனாய் மிருகமாக மாறிடுறா. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பயந்துட்டு என்னை அவுத்துடு அப்படின்னு கத்துறான். இங்கே பில்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் அடைச்சு சரி பண்ணிடுறான். ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா பில்லி இருக்கிற இடத்துக்கு அந்த ஓனாய் மிருகம்லாம் வந்து ட்ரெயினுக்கு கீழே குமிஞ்சு பார்க்குதுங்க. ஆனால் பில்லி ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே மேலே மறைஞ்சுக்கிறான். ஜோவும் எல்லனும் என்ன இன்னும் பில்லியை காணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரெயினோட லைட்டை ஆன் பண்ணுறாங்க. அந்த மிருகம் எல்லாமே ட்ரெயினுக்கு முன்னாடி வந்துருதுங்க. உடனே ட்ரெயினை ஆன் பண்ணி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பில்லி வந்து அப்படியே அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு அதுலேயே தொத்திக்கிறான் கீழேயே. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஃபுல்லாகவே மாறிடுறா. அப்புறம் கையில் கட்டியிருக்கிற அந்த பெல்ட்டையும் அவுத்துறா. உடனே பக்கத்தில் இருக்க அந்த மொட்டையினோட கையெல்லாத்தையுமே இந்த லேடி அவுத்து விட்டுறா. அந்த லேடி வந்து ட்ரெயினோட கதவு கிட்ட போய் நின்னுறா. அப்போ ஒரு மிருகம் வந்து அந்த லேடியை பிடிச்சி இழுக்குது. ஆனால் இந்த சொட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கையில் இருக்கிற அந்த டூலை மட்டும் வாங்கிட்டு அந்த லேடியை வெளியே எட்டி உதச்சிட்றான். அந்த லேடியும் வெளியே போய் விழுந்துடுறா. அந்த லேடி என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கத்துறா. அப்புறம் அந்த மிருகம் எல்லாமே அந்த லேடிக்கு பின்னாடி வந்து நின்றுது. அந்த சொட்டத்திலையே அந்த கிளவையை அடிச்சிடறான். ஆனால் இந்த கிழமை வந்து நீ அவளை ஒன்றும் பண்ணாத அப்படின்ட்டு இந்த சொட்டத்திலையே திரும்ப அடிச்சிடறான். இந்த சொட்டத்திலையும் கீழே விழுந்துடுறான். அந்த கிளவி எந்திரிச்சு அந்த கிழவனோட கழுத்துலேயே பிடிச்சி கடிச்சு அந்த கிழவனை அங்கேயே கொன்றுது. அதுக்கப்புறமா இந்த கிளவி திரும்பி அந்த சொட்டத்திலையே கடிக்கலான்ட்டு போறா. அப்புறம் பில்லியை காமிக்கிறாங்க. பில்லியால பிடிக்க முடியாம ஒயரை பிடிச்சி இழுத்துறான். அதுக்கப்புறம் ஒயர் திரும்பவும் கட் ஆயிருது. ட்ரெயின் வந்து திரும்ப நின்றுது. அந்த கிளவி இந்த சொட்டத்திலையே கடிக்க போறப்ப பின்னாடி ஜோ வந்து அந்த கிளவியை குத்திடுறான். அந்த கிளவி அங்கேயே செத்து போயிருது. ஜோக்கு கோவம் வந்து அந்த சொட்டத்திலையே அடிக்கலான்ட்டு போறான். அடி என்ன அடி, நான் சொல்றத முன்னாடியே கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா அந்த சொட்டத்திலையே சொல்றான். அப்புறமா ட்ரெயினுக்குள்ள எல்லா மிருகமே வர ஆரம்பிச்சிருந்துங்க. இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட் விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் 2 கதவுமே அடைச்சிடுறாங்க. ஜோ வந்து கதவு திறந்து காட்டுக்கு வெளியே போக பார்க்குறான். அப்போ அந்த சொட்டையை சொல்கிறான், என்ன பண்ணுற, நம்ம எப்போ இருந்தாலும் சாக போகிறோம் அப்படிங்கிறான். யாராச்சும் உள்ளே இருந்தால் தான் நம்மளாம் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அந்த சொட்டையை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு பலகையை வச்சுட்டு அந்த சொட்டத்தலையை கதவு திறந்து வெளியே ஓடிடுறான். இவங்க 2 பேருமே உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா பில்லி நெருப்பு பற்ற வச்சுட்டு ட்ரெயினுக்குள்ளே வந்து அவங்க 2 பேர்த்தையுமே காப்பாற்றிடுறான். ஆனால் பில்லி வந்து இந்த ட்ரெயினுக்குள்ளே மாட்டிக்கிறான். இவங்க 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. 2 பேருமே காட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க. அந்த மிருகெல்லாம் இவங்க பின்னாடி வர்ற சவுண்டு கேட்குது. ஜோ வந்து உடனே நீ இங்கிருந்து போயிரு அப்படின்ட்டு எலனுக்கு முத்தம் கொடுக்குறான். எலன் வந்து அழுதுட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் ஜோ வந்து கத்தி இங்கிருந்து போ
அப்படிங்கிறான். அப்புறம் எலன் வந்து அங்கிருந்து ஓடிடுறா. ஜோவை வந்து அந்த மிருகம் எல்லாமே சுத்தி வளைச்சிருதுங்க. ஜோ வந்து நடுவில் மாட்டிக்கிட்டான். அந்த மிருகத்தோட முடிஞ்ச வரையிலையும் ஜோவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மிருகம் வந்து ஜோவோட கழுத்தையே கடிச்சிருது. அதுக்கப்புறமா எலனை காமிக்கிறாங்க. மூஞ்சில எல்லாம் ரத்தத்தோட அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட கையில பாத்தீங்கன்னா ஜோவோட டேக் இருக்கு. இங்கே இந்த சொட்ட தலைன்னு காமிக்கிறாங்க. ஒரு வழியா அங்கிருந்து நான் தபிஸ்டண்டா சாமி அப்படின்னு வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மிருகத்தோட சவுண்டு கேக்குது. கீழே ஜோவோட கோட் கிடக்குது. அப்ப அந்த சொட்ட தலைய ஜோ ஜோ அப்படின்னு கத்திட்டு உள்ள போறான். அங்க பாத்தீங்கன்னா ஜோவும் அங்க மிருகமா மாறி அங்க நின்றுகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லா மிருகமுமே சேர்ந்து அவனை அங்கேயே கொன்றுதுங்க. இதோட அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க கைஸ். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல மூவி உங்களை சந்திக்கிறேன். டாடா.